நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக கூறி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற அமைப்பு டெல்லியில் போராட்டத்தை தொடங்கியது. 20 நாட்களாக அமைதியான முறையில் நடந்த போராட்டம் கடந்த 20ஆம் தேதி வன்முறையாக வெடித்தது. போராட்டத்தில் பங்கு கொண்டோரை பார்லிமெண்டை நோக்கி செல்லுங்கள் என அக்கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே அறிவுறுத்தினார். இதையடுத்து ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்தை நோக்கி ஓடத் தொடங்கினர். அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்த காவல்துறையினரை போராட்டக்காரர்கள் தாக்கியதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். இப்படி போராட்டக்காரர்களை தூண்டிவிட்ட அதன் தலைவர் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்றாரா? அதுதான் இல்லை. அவருடன் இணைந்து போராட்டத்திற்கு தலைமை வகிக்கும் நிர்வாகிகளும் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லவில்லை. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பதுங்கிக் கொண்டனர். மேலும் தற்போது நடக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மதமாற்ற அமைப்புகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி கிடைப்பதை கட்டுப்படுத்தும் புதிய மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இதனால் நாடாளுமன்றத்தை முடக்கி அதை தடுப்பதும் இந்த போராட்ட கும்பலின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. எனவேதான் இத்தகைய திடீர் போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு மதமாற்ற அமைப்புகளும் உள்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ரகசிய அமைப்புகளும் இணைந்தது. மேலும் போராட்டக்காரர்களில் பலர் பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியது அவர்களது நோக்கத்திற்கு சாட்சி. குறிப்பாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட அப்சல் குருவுக்கு ஆதரவாக அவர்கள் கோஷம் எழுப்பினர். இந்தியாவை கூறு போட வேண்டும் என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பியது போலீசாருக்கும் மக்களுக்கும் கடும் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. இந்த போராட்டத்தில் தேச துரோகிகள் ஊடுருவி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதனை உறுதி செய்யும் விதமாக சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. கத்தி, வாள் மற்றும் கட்டை போன்ற பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் கண்மூடித்தனமாக தாக்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தற்போது விசாரணையில் போராட்டக்காரர்கள் கத்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது உறுதியானது. போராட்டத்தில் பங்கேற்ற ஒழுங்குபடுத்தப்படாத கும்பல் போலீசார் மீது கல் வீசியது. ரயில்கள், வாகனங்கள் மீதும் கல்வீச்சு நடந்ததால் பல இடங்கள் போர்க்களமாக காட்சியளித்தன. ஆனாலும் அந்த இடங்களுக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகள் வரவில்லை. டெல்லியில் போராட்டக்காரர்கள் கத்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். 2500க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை டெல்லி போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். போலீசார் மீதான தாக்குதல்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் குறித்து தங்களுடைய விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு படை களமிறங்கி சைலண்ட் ஆபரேஷனை முடுக்கிவிட்டுள்ளது.